ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐக்யூ ஜீனக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இந்த பட்ஜெட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையன்றதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன்ஸில் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து க்ரீனு, இன்னொன்று வந்து பிளாக்கு. எனக்கு பர்சனலாக பிளாக் பிடிக்கிறதுனால நான் பிளாக் ஆர்டர் போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம கையில் இருக்க வேரியண்ட்டும் என்ன பார்த்தீங்கன்னா 4GB ரேமு 128GB ரோம் வேரியண்ட்டு தான் இருக்குது. இதில் கொடுத்துருக்க பாடி அண்ட் ஹெட்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.99 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது கூடவே உங்களுக்கு 5G பேண்டும் 8 பேண்டு சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன், ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோனுக்கு, ஒரு மிட் லெவல் ஃபோனுக்கான எல்லா ஸ்பெக்ஸும் இந்த ஃபோனில் அவைலபிளாக இருக்குது. பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு டாப் நாட்ச் ஃபோன் தான். இந்த ஃபோனை கண்டிப்பாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேசிக்காகவே உங்களுக்கு 20,000 அபோவ் இருக்க ஃபோனில் தான் இந்தமாரி ப்ராசஸர்லாம் அவைலபிளாக இருக்க முடியும். இதை வந்து நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்டு இந்த ப்ராசஸரை கொடுக்கறதுனால இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 6000 mAh பேட்ரி கொடுக்கறதுனால அந்த பேட்டரியை ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸர் வந்து இதில் அவைலபிளில் இருக்கிறதுனால உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு பக்காவான ஒரு பேட்டரி லைஃப் இருக்கும். அதனால் மோஸ்ட்லி அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி லைஃப் வந்து 4 இயர்ஸுக்கு வந்து பேட்ரி ஹெல்த் வந்து எந்த ஒரு ட்ரைனும் இருக்காதுன்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ தெரில. அது கூடவே இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பாக்ஸில் பற்றி இப்போ சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எப்பயும் போல் ஒரு எலிமெண்ட் சீட்டு கொடுத்துருக்காங்க. அது கூடவே இந்த கேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருந்தாலும் அது மஞ்சள் அடிச்சிடும். அது கூடவே எவனும் கொடுக்காத மாதிரி ஒரு பேசிக் மாடலுக்கு ஒரு 40 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது கூட நான் ஒரு சிம் எஜெக்டர் பின்னு, அவ்வளோதான். நம்ம ஃபைனலாக அந்த ஃபோனையும் பிரித்து பார்த்திங்கன்னா லுக் வைஸில் எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லணும். இது கேமராக்காக ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, பட் ஒரு டே டு டே லைஃபுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன கேம்ஸுமே நம்ம விளாட்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதை யூசேஜ் எப்படி இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.